இ-பைக் சூர்யா சேனலோட வணக்கம். இப்போ நம்ம ஒரு சின்ன வீடியோ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு பேட்ரி வந்து டீப் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. அதாவது அதிக நேரம் ஓட்டிட்டோம். கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, 2 கோடு இருக்கும்போது மொத்தம் 5 கோடு இருக்கும் பேட்ரி லெவல். இந்த வண்டிக்கு 2 கோடு இருக்கும்போது 3 கோடு இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடணும். நம்ம டீப் டிஸ்சார்ஜ் கடைசி வரைக்கும் எரிச்சாச்சு. ஸோ இந்த இப்போ சார்ஜு போட்டிருக்கோம், சார்ஜர் ப்ளக்கு போட்டிருக்கு, சார்ஜர் போட்டிருக்கோம். 100% சார்ஜ் காட்டுது. ஆண்டர்சன் பின்னில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். பேட்ரி பேக்கப் கனெக்ட் ஆகிருக்கு, ஆனாலும் சார்ஜு ஏறலை. இப்போ இதுக்கு சிம்பிள் சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்ரி கழட்டி தான் வேலை பார்க்கணும். சிம்பிளாக ஒரு ஷார்ட் ரூட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேம் வோல்ட்டு சேம் ஆம்பியர் இருக்கிற இன்னொரு பேட்டரியை வச்சு நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணணும். அதாவது லித்தியம் அயனாக இருந்தாலும் சரி, ப்ராஸ்பேட்டாக இருந்தாலும் சரி, ஒரு காமன் நேரத்துக்கு பேரலால் கனெக்ஷன் கொடுக்கணும். சார்ஜரை ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு பழையபடி நம்ம 2 பேட்டரியும் பேரலிருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட பேட்டரிக்கு நம்ம சார்ஜ் ஏற்றிக்கலாம். இப்போ அது மாதிரி செஞ்சு பார்க்க போகிறேன், பாருங்கள். இன்னொரு பேட்டரி பேக் வச்சுருக்கேன். இதிலேருந்து இப்போ நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு பேட்ரி அதாவது 48 வோல்ட்டு 26 ஆம்பியரையும் இன்னொரு 48 வோல்ட்டு 26 ஆம்பியரையும் டைரெக்டாக பேரலல் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டரியில் வந்து வோல்டேஜ் ஸ்டோரேஜில் இருக்குது, அதாவது சார்ஜபிளாக இருக்குது, கண்டிஷனில் இருக்குது. இது வந்து டீப் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. சிங்கிள் லைட் தான் எரிஞ்சது, சார்ஜ் ஏறலை. அதனால் பின்ன பிடுங்கி போட்டுட்டோம். இப்போ இந்த 2 லித்தியம் அயன் பேட்ரி, இதுவும் லித்தியம் அயன் பேட்ரி, 2க்கும் வச்சுக்கலாம். இது நம்ம செக் பண்ணுறதுக்காக பேக்கிங் பண்ணாமல் இருக்குது. இது இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் டீப் டிஸ்சார்ஜ் சார்ஜ் போடணும். இந்த பேட்டரியிலேருந்து இந்த பேட்டரி கனெக்ட் பண்ணதுனால கொஞ்சம் பேட்டரி பேலன்ஸிங் கொஞ்சம் சரியாகிக்கிறோம். இந்த வழியிலையும் பேட்டரி பேலன்ஸிங்கை ஒரு கை வைத்தியம் மாதிரி சும்மா ஒரு டெம்பரவரியாக, நல்ல மெத்தடு கிடையாது, ப்ராப்பரான மெத்தடு கிடையாது, இருந்தாலும் சும்மா தற்காலிகமாக நம்ம செஞ்சு பார்த்துக்கலாம். செஞ்சு நம்ம பூஸ்டப் பண்ணிக்கிட்டோம்னா சார்ஜ் ஏற வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தோம்னா சார்ஜ் ஏறும். இந்த இன்னொருக்க நம்ம அந்த சார்ஜ் கொடுத்துருக்கோம், இன்னும் கட் பண்ணிவிட்டு ஏற்றி பார்ப்போம். ஒரே வோல்ட்டு ஆம்பியர் உள்ள 2 பேட்டரியை பேரலாக கனெக்ட் பண்ணேன். 5 நிமிஷம் கனெக்ட் பண்ணியிருந்தேன். 5 நிமிஷம் கனெக்ட் பண்ணிவிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். அதாவது இந்த பேட்டரிக்கு சார்ஜ் போட்டேன், ஏறலை. ஃபுல் சார்ஜ் காட்டி சார்ஜ் ஏறலை. அதுக்கப்புறம் சார்ஜரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரியோட எண்டையும் இன்னொரு பேட்டரியோட எண்டையும் டைரெக்டாக பேரலாக இணைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணேன். 5 நிமிஷம் வெயிட் பண்ணோடனே இந்த செல்லில் இருக்கிற வோல்டேஜ் இந்த செல்லில் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 2 செல்லையும் பிரித்து விட்டுட்டு பழையபடி சார்ஜ் போடுறேன். இப்போ சார்ஜ் ஏறுது. இப்படி தான் டீப் டிஸ்சார்ஜை ஒரு தற்காலிகமாக நம்ம சரி பண்ண முயற்சி பண்ணுறது. ப்ராப்பரான மெத்தடு கிடையாது, இருந்தாலும் வேறு வழி இல்லாததுக்கு நம்ம இந்த சிம்பிள் லோ பட்ஜெட்டில் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம்.